கேபாவா ஓபாவா? கேபா என்றால் என்ன, ஓபா என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை. ஓபா அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், கேபா அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். சரி, கேபாவுக்கும் ஓபாவுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு சம்பவத்தையும் படிப்போம். முதலாவதாக ஓபாவை பற்றி படிப்போம். ஓபா என்றால் எபிரேய வசனத்தில் நேசமான, பிரியமான அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, ஓபா என்றால் என்ன அர்த்தம்? நேசமான, பிரியமான அப்படின்னு அர்த்தம் என்ற பெயர். இது மோசேயின் மாமனுக்கும் அவரது மாமனின் குமாரனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். சொல்லுங்க, என்னென்ன விஷயம்? இந்த பெயர் யாராருக்கு கொடுக்கப்பட்டது? மோசேக்கும் அவருடைய மோசேயினுடைய மாமா அவருக்கு அவருடைய சன்னுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மறுபெயர்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வாசிப்போம். மோசேயினுடைய மாமா பெயர் வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். சரி, எல்லாம் கவனிங்கம்மா. எடுத்துட்டீங்களா வசனம்? என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29 முதல் நம்ம வாசிக்கிறோம் 36 வரைக்கும். 29வது வசனம் சொல்லுகிறது, இப்ப மாமா பேர் என்ன பேரு? ரெகுவேல். சொல்லுங்க, என்ன பேரு? ரெகுவேல். மோசேயினுடைய மாமா பேரு ரெகுவேல். சரி, என்னும் சரி என்னும் மோசேயினுடைய மாமா ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனான ஓபாவை நோக்கி. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ரெகுவேல் யார் தான்? அவர் ஒரு அந்நிய தேசத்தார். யாரு? மோசேயினுடைய மாமா. இப்போ மோசேயினுடைய மாமாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 7 குமாரத்திகள். சகோதரர்களும் இருந்தார்கள். அடுத்து அது ஒரு சைலண்டாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, மோசேயினுடைய பிரதர் இன் லா. அப்படின்னா யார்? அவரு மைத்துனர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க வாசிக்கிறோம், மோசேக்கு அவர் ஒரு மைத்துனர் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட யார் பேசுறதுன்னா மோசஸ் பேசுறாரு, மோசே பேசுறாரு. இப்ப மாமாவும் இப்ப யாராரு? மச்சனனும் பேசிக்கிறாங்க. இப்ப கவனிக்கணும், இவருக்கு பேர் தான் என்ன பேரு? மோசேயினுடைய மாமா பையன், அதாவது பொன்னெடுத்த வீட்டுல மைத்துனர், அவருடைய பேர் தான் என்ன பேரு? ஓபா. என்ன பேர் சொல்லுங்கம்மா? ஓபா. இந்த ஓபா கவனிக்கணும் என்றால் என்ன அப்படின்னா, நேசமான, பிரியமான அப்படின்னு அர்த்தம். இப்ப மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது தன்னுடைய மைத்துனரை நோக்கி, நீரும் எங்களோடு வாரும், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்கிறார். எங்க ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்றார் பாருங்க. 29ல இருந்து வாசிங்க. குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பாத்தீங்களா? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீரும் மைத்துனரே, பிரதரின்லா, எங்களோடு என்ன செய்யும்? வாரும். ஏன்னா சொந்த பந்தத்துல பாதி கூட்டம் யாரோட இருக்குது? மோசஸோட கூட இருக்குது. ஒரு கூட்டம் மீதியான் மேல ஆசை வைத்து, இவர் என்னன்னா எதுக்கு மைத்துனரை கூப்பிடுறாரு அப்படின்னா, நீரும் ஏன் பின்னாடி வான்னு சொல்லல, நீர் யார் பின்னாடி வரும்? எங்க ஆண்டவர் எங்களுக்கு நல்ல நல்ல வாக்குத்தத்தம் தாராரு, நல்ல நல்ல வார்த்தைகளை தாராரு, எங்களை நன்றாகவே நடத்துகிறார்,
எங்களை ஆசீர்வதிக்கிறார், அதுல உமக்கு ஒரு பங்கு கிடைக்கும், நீரும் வாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. நிறைய பேரை சொந்த பந்தங்களை கூப்பிடுவீங்க, வாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், வர்றாங்களா? கூட பிறந்தவங்களை கூப்பிடுவீங்க, வர்றாங்களா? இல்லை உங்க பக்கத்து வீட கூப்பிடுவீங்க, வருவாங்களா? போயா நீயும் அல்லேலூயா கூட்டத்தை அங்கிட்டு கொண்டு போய் போடு அப்படிம்பாங்க. அட போயா அப்படிம்பாங்க. இல்லை, இப்போ கவனிங்க, ரிலேஷனவே கூப்பிடுறாரு. யாரு? மோசஸ் கூப்பிடுறாரு, மைத்துனரவே கூப்பிடுறாரு, வாரும். இவர் நான் உனக்கு அதை தரேன், நான் உனக்கு இதை செய்கிறேன், நான் உனக்கு அப்படி பண்ணுறேன், நான் உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் தரேன்னு சொல்லலை. கர்த்தரை முன்வைத்து சொல்லுகிறார். நீர் வந்தீர் என்றால் எங்க ஆண்டவர் எங்களுக்கு நல்ல நல்ல வாக்குத்தத்தம் தராரு. சொல்லுங்க. இப்போ ஓபானா புரியுதா? ஓபானா பிரியமான நேசமான. கவனிங்க, நீ எவ்வளவுதான் பிரியமானவன் நேசமானவனாய் இருந்தாலும் இந்த நேசமான தேவனிடத்துல நீ வந்தாத்தான் உனக்கு வாக்கு தத்தம். வரலைன்னா உனக்கு எந்த தத்தமும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். எந்த ஆசீர்வாதமும் இல்லை. 29 அடுத்து 30 படிக்கிறோம். அதற்கு அவன் சொல்லுகிறான். யாரு சொல்லுகிறான்? அந்த ஓபா சொல்றாரு, நான் வரக்கூடாது, நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். அப்ப சொல்றாரு, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எப்படி சொல்றாரு? எப்போ உனக்கு என்ன தெரியும்? ஓபாவுக்கு என்ன தெரியும்? வனாந்தரத்தை பற்றி எங்கெங்கே பாதை இருக்கு, வனாந்தரத்தினுடைய பயணங்கள், வனாந்தரத்தை பற்றி நல்ல ஒரு சர்ச் பண்ணியிருந்தார். யாரு? இந்த ஓபா. சொல்லுங்க, யாரு? ஏக்கா சொல்லுங்க. ஓபா. இந்த ஓபா எதை பற்றி நல்ல ஆராய்ச்சி பண்ணியிருந்தாரு? வனாந்தரம் எங்கெங்க இருக்கு பாதை, எப்படியெல்லாம் போகலாம் வரலாம் அப்படிங்கிற எல்லா வழியும் தெரிந்து வைத்திருந்தார், அறிந்து வைத்திருந்தார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாலேஜை கர்த்தர் கொடுத்தாரு. அப்படி இருந்தும் நீ எங்க கூட இருந்தீனா எதை போல இருப்பாய்ன்றாரு? எங்களை கண்களை போல இருப்பாய். ரொம்ப மைத்துனரை நேசிக்கிறாரா மச்சான? மைத்துனரை, பொண்ணு கொடுத்த வீட்டில் உள்ள அந்த உறவை பாருங்க எப்படி நேசிக்கிறாருன்னு. நல்லா கவனிங்க. எப்படியாவது எங்களோடயே வந்துட்டேன்னா இவருக்கு எது பிரியும்? என்ன புரியலையா? இவருக்கு எது பிரியம்னு சொல்லி அவர் வரமாட்டேங்காரு. எங்க தேசத்துக்கு நான் போறேன். ஒருவேளை ஜஸ்ட் விசிட்டரா வந்திருக்கலாம், ஒரு கெஸ்டா வந்திருக்கலாம். ஐயோ அக்காமார்கள்லாம் கூட இருக்காங்களே, எங்க மச்சான் கூப்பிடுறாரு அப்படின்னு பார்க்க வந்திருக்கலாம். இல்லை, நீ எங்களோடயே இருந்து எங்களோடயே பயணவா, இந்த கானான் தேசம் வர வரைக்கும் கர்த்தர் எங்களோடே கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் நீ சுதந்திரித்துக் கொள்வ அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. உங்கள் ஆண்டவர் வேண்டாம், உங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வேண்டாம், நீங்கள் கூப்பிடுறது ஒன்று வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நாங்கள் எங்கே போகிறேன்? நான் என்னுடைய தேசத்துக்கு நான் போகிறேன், மீதியான தேசத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறார். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் நான் என்ன செய்யணும்? போக வேண்டும். சொந்த பந்தம் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? ஆஸ்தி முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? பணபலம் முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? உங்களுடைய எல்லா விதமான அசட்டுக்கும் சொந்தக்காரரா நீங்க ஆகணுமா, கர்த்தர் தான் உங்களுக்கு சொந்தக்காரர் ஆகணுமா? மேன்மை முக்கியமா, தாழ்மை முக்கியமா? பக்தி முக்கியமா, பக்தியற்ற ஜீவியம் முக்கியமா? கர்த்தரை முக்கியமா, கர்த்தரை இவருடைய அன்பு முக்கியமா? சொல்லி புரியுது இல்லையா? கர்த்தர் முக்கியமா, கர்த்தருடைய அன்பு முக்கியமா? ஆமாம், ரெண்டுமே முக்கியம்தான். அல்லேலூயா, ஆமென். இப்போ இவருக்கு என்ன அப்படின்னா, கூப்பிடுறாரு மோசஸ், என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. இவருக்கு என்ன பிடிக்கல? எது? ஏப்பா என் சொந்த பந்தம் இருக்கு, அந்த சொந்த பந்தத்தோட நான் ஐக்கியமாகணும். ஐயோ நான் போகலைன்னா அங்கே இந்த நாட்டாம பதவியெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிரும். நான் போகலன்னா எங்கள் அப்பா வழி சொத்தெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிரும். நான் போலனா ஐயோ என்னுடைய இதெல்லாம் போயிரும், எல்லாமே போயிரும். இன்னைக்கு நிறைய பேரை மோசஸ் மாதிரி, மைத்துனர் மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நீங்க எல்லாம் கூப்பிடுறீங்க. ஏன் வரமாட்டேக்காங்கன்னா அவங்களுடைய பற்றுதல் எல்லாம் உலகம்தான், அவங்களுடைய ஆசபாசங்கள் எல்லாம் உலகம்தான். மோசஸ் கால் பண்ணார், வாங்க உனக்கு இடம் தாரேன், வா. நான் தாரேன்னு சொல்லல, என் கர்த்தர் தருவார்,
என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றாரு, நான் வரக்கூடாது, ஏன்னா என் குலதெய்வம் என்னை கொன்றும். அப்படித்தானே இருக்கு, எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? என் குலதெய்வம் என்ன செஞ்சிடும். ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு, பாரு, நம்ம குலதெய்வம் என்ன தெய்வம்? அவங்க சொல்றது குலதெய்வம். குலதெய்வம்னா வம்சவழியினுடைய தெய்வம். நம்ம குலதெய்வம் உன குலதெய்வமா மாத்திராத, அதை கொலை செஞ்சிடும், பார்த்துக்கோ. நீங்க நிறைய இடத்துல கவனிச்சிங்க, நான் பழைய பேர் ஃபீட்பேக் சொல்லுவாங்க, நம்ம தெய்வத்துக்கு இது என்ன செய்யாது, ஆகாது, கொன்றும். யோபாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன செய்ய மாட்டேக்காரு, அவரு வர மாட்டேக்காரு. அவருடைய ஆசையெல்லாம் எதுதான்? தன்னுடைய தேசம், தன் மக்கள், தன் சொந்த பந்தம், தன்னுடைய உறவின் மக்கள், தன்னுடைய கூட்டம் தான், தன்னுடைய அசட்டு தான், தன்னுடைய பந்தம் தான், உறவு தான், உலகம் தான் என்று ஆஸ்தி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 31, எவ்வளவு ஒரு உறவு பார்த்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும்பா, அந்த சொத்து, அந்த அசட்டு, அந்த பந்தம், அந்த உறவெல்லாம் இருக்கட்டும், நீ எங்களை விட்டு போகக்கூடாது. ஏன் இந்த மோசஸ் ஆர்வப்படார்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த தேவனுடைய நடத்துதல், இந்த வசனம், இந்த அன்பு, இதை போல ஒரு ஆசீர்வாதம், இந்த தேவனுடைய ஐக்கியத்தை போல இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லப்பா. இந்த கூட்டத்தோட சேர்ந்துரு, இந்த கூட்டத்தோட சேர்ந்துரு, விட பிடிக்கல. அடுத்து வாசிங்க. நீ எங்களோட கூட வந்தால் நன்மை செய்வோம். எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு அல்லேலூயா சொல்றீங்க? மோசஸ் சுயநலமா கூப்பிடுறாரா, தேவனை சார்ந்த ரட்சிப்பின் விஷயமா கூப்பிடுறாரா? யாரு நன்மைக்காக அவர் கூப்பிடுறாரு? மைத்துனர் மேல எப்படிப்பட்ட அன்பு? கர்த்தருடைய அன்பை வைத்து கூப்பிடுகிறார். நீர் வந்தீர்னா உமக்கு ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்யறதா, அந்த நன்மையில உனக்கும் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சொந்த பந்தட்ட சொல்லிருங்க, உங்க நண்பர்கள்ட்ட சொல்லிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ட எல்லாம் சொல்லிருங்க. நீ என்ன நம்பி வர வேண்டாம், நான் வணங்குகிற கர்த்தர் மேல நம்பிக்கையா வா, அவர் பண்ற ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க சொந்த பந்தத்தை பார்த்து சொல்லுங்க, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ வந்தீன்னா என் ஆண்டவர் உனக்கு செய்வார், நீ வரலன்னா உனக்கு என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. நல்ல கவனிங்க. ஓபா எதை விட்டார்? ஓபா மோசஸ் விடல. எதை விட்டார்? அந்த மகிமையை பாருங்க. உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தூக்கி கொண்டு போறாங்க. தூக்கி கொண்டு போகும்போது அவங்களுக்கு பாதை காட்டுவது, அவங்களை இந்த இடத்துல நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை போடுங்க, இந்த இடத்துல நீங்கள் குடி அமர்த்துங்கள், இந்த இடத்துல டென்ட் போடுங்க, இந்த இடத்துல தேவ மகிமை இருக்கிறது, இந்த இடத்துல தேவன் போக சொன்னா போகிறது, வர சொன்னா வர்றது, இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பதனுடைய ஃபுல் அடையாளங்களையும் தேவன் பேசுவதையும் 33வது வசனத்தில் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணமாய் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் கவனிங்க. எத்தனை நாள் பிரயாணமாய் இருந்தாலும் எங்களோடு வருவது கர்த்தர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆயுள் காலங்கள் எத்தனை நாட்கள் வருஷங்களாய் இருந்தாலும் என்னோடு பயணிப்பது என் கர்த்தர். என் ஜீவிய காலத்திலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால்தான் அவர் எனக்கு சில அடையாளங்களை காண்பிக்கிறார், சில நன்மைகளை செய்கிறார், சில பாதைகளை காட்டுகிறார். அது சில பாதைகளை செவ்வையானதா நன்மையானதா அப்படின்னா, நன்மையானதாக இருந்தால் மாத்திரமே அந்த மேகம் அங்கே நிற்கும். புறப்பட்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மேகம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு இப்படி போய்கிட்டே இருப்பார்கள் ஆசாரியர்கள்.
மோசஸ் ஆரோன் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. மேலையும் பார்ப்பாங்க, மேகத்தையும் பார்ப்பாங்க, உடன்படிக்கை பெட்டியும் பார்ப்பாங்க. யூதா கோத்திரம் முன்னாடி கொடி பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த மேகம் எங்க நிக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை போட சொல்லுவாங்க. இந்த மேகம் எங்க நிக்கிற வரைக்கும் இந்த மேகம் போய்கிட்டே இருக்குன்னா அது 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆனிச்சு அந்த பிரயாணம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மோசஸ் ஓபாவுக்கு சொன்னது என்ன தெரியுமா? என் தேவனை பார்க்கவா, என் தேவன் நடத்துகிறதை பார்க்கவா, என் தேவன் செய்கிற நன்மையை பார்க்கவா, என் தேவன் செய்கிற அற்புதத்தை பார்க்கவா, என் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை பார்க்கவா. இப்படியெல்லாம் அவர் சொல்லி வரார். இதெல்லாம் அவருக்கு என்ன செய்யல சொல்லுங்க? ஓபாவுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? ஓபாவுக்கு பிடிக்கல. நல்ல கவனிங்க. இவ்வளவு பெரிய மகிமையை பார்த்துட்டே இருக்கிற ஜனங்கள் மோசஸ் சொல்றாரு, இந்த சான்ஸ் எல்லாம் இனிமே என்ன செய்யாது, கிடைக்காதுப்பா. இந்த சான்ஸ் எல்லாம் இனிமே கிடைக்காது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள், இந்த மகிமையை பெற்றுக்கொள், இந்த தேவ பிரசனத்துக்குள்ள வா அப்படிங்கிறாரு. அதான் மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. இந்த மேகத்தை பார்க்க, இந்த மகிமையை பார்க்க யாருக்கு பிடிக்கல? ஓபாவுக்கு என்ன வந்து போனாரு? கோபம் வந்து போனாரா? எதுக்கு வேண்டி போனாரு? அவருடைய ஆத்துமா எங்க பற்றி பிடிச்சிருக்கு? அவருடைய அசட்டு இழுக்கு, அவருடைய சொத்து கொண்டு போகுது, அவருடைய உறவு கொண்டு போகுது, அவங்க அப்பா வழிக்கு கொண்டு போகுது, அந்த தேசத்துக்கு போகுது, சொந்த மந்தத்தை நாடி போகுது, உலகத்தை நாடி போகுது. எது வேண்டாம்? இந்த உடன்படிக்கையின் மேகத்தின் தேவன், வழிநடத்துகிற தேவன் வேண்டாம், ஆசீர்வதிக்கிற தேவன் வேண்டாம், நன்மையின் தேவன் வேண்டாம் அப்படின்னு. இந்த மகிமையின் தேவன் எவ்வளவு பெரிய அடையாளமான தேவன். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிக்கிறோம். அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற 34, அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பகல்ல அவங்களுக்கு ஆண்டவர் நிழலா இருந்தார். சொல்லுங்க, பகல்ல எப்படி இருந்தாரா? அடிக்கிற வெயில்ல எப்படி இருந்தாரா? இதெல்லாம் யாருக்கு கொடுத்து வைக்கல? யாருக்கு? ஓபா கோபமா போயிட்டாரா? இல்ல, எதனால போயிட்டாரு? அவருடைய உலகத்தின் மேல பற்றுதலால போயிட்டாரு. அப்போ இத பாக்குறாரு. 35 பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே, புரியுதா உங்களுக்கு? பெட்டி புறப்படும் போதுனா உடன்படிக்கை பெட்டி. ஓபா என்றாலே நேசமான பிரியமான. சொல்லுங்க, ஓபா என்றாலே நேசமான பிரியமான. இந்த நேசத்துக்கு அழைச்சாரு மோசே. அவர் வாழ்க்கையில எனக்கு இந்த நேசம் போதும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மளை விடுவிப்பாரா? மனுஷன் விடுவிப்பானா? கர்த்தர் நமக்கு சுகம் தருவாரா? மனுஷன் சுகம் தருவானா? கர்த்தர் தானே. அல்லேலூயா. தேவன் நம்மளை கைவிட மாட்டார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஓபாவா நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஓபா நேசமான பிரியமானவனா இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பிரியமானவனா மாறினா தான், நீ அவரை பின்பற்றி வந்தா தான் கர்த்தர் உன்னை பிரியமாய் நேசமாய் மாற்றுவார். பெயர் அல்ல வாழ்க்கை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால்தான் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுவோம்.
ஆமென். அப்படி சொல்லும் பொழுது 35 பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவை எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, ஆக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக கவனிங்க, இந்த என்பார். பெட்டியானது உடன்படிக்கை பெட்டியானது அப்படி போகும்போது ஆண்டவரே எழுந்திருங்கப்பா அப்படின்னா அவர் உட்கார்ந்துகிட்டா இருக்காரு. எழுந்திருங்கன்னா என்ன? ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, வேலைகளை நடத்துங்க. எங்களை எதிராய் வருகிற விரோதிகள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற விரோதிகள், நாங்கள் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி நாங்கள் கானான் தேசத்தை போகிற வரைக்கும் நிறைய எதிராளிகள், நிறைய கூட்டங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும் நீங்கள் எழுந்திருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் எழுந்திருந்து, நான் இருக்க, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டார். யாரு? சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாரு. எந்த பேரு? என்ன பேரு? எத்தனையோ முறை ஆண்டவரை பற்றி அன்பை பத்தி மச்சான் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவனுடைய வார்த்தை வேண்டான்னு போயிட்டாரு. இந்த மகிமையை பாரு, நம்ம எதிராளிகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் நீ வந்து பார்ப்பா அப்படிங்கிறாரு. பார்க்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறாரு. 36 அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்காக அங்கிட்டும் செயல்படுவார், உங்களுக்காக இங்கிருந்த சைடும் செயல்படுவார், நமக்காக எல்லாவற்றிலும் செயல்படுகிற தேவன். இப்படிப்பட்ட தேவன் தான் ஓபா வேண்டாம் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். ஆடாடாடா, உங்க வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை? யோசித்து பாருங்க. எத்தனை ஓபாக்கள் இருக்கிறார்கள்? உங்க சொந்த பந்தத்தில் எத்தனை ஓபாக்கள் இருக்கிறார்கள்? உங்க வீடுகளில் எத்தனை ஓபாக்கள் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. இந்த மகிமையின் தேவனுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது வந்துட வேண்டாமா? அல்லேலூயா. ஐயா, பணம் முக்கியமா, பாசம் முக்கியமா? அப்படித்தானே. சொத்து முக்கியமா, தேவன் முக்கியமா? அப்படின்னா தேவன் தான் முக்கியம்ட்டு ஓடி வந்துடணும். அவரை தேடினால எல்லாம் அவர் கொடுப்பாரு. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்படித்தானே ஆண்டவர் சொல்றாரு. கேளுங்கள், என்ன செய்யும், தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். எல்லாரும் ஆண்டவரே ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சம் அணைச்சி விடுங்க, ஏற்கனவே நெருக்கிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா. நிச்சயமா சொல்றேன், நீங்க விசுவாசத்தோடு மடியை பிடிச்சிட்டீங்கன்னா அவர் போடாம விட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர்கிட்ட கேட்டா கொடுப்பாருன்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? பிள்ளைகளா எல்லாரும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இல்லை கொடுப்பாராடா. ஏன் ஆண்டவர் கேட்டா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? உனக்கு ஒரு வயலுக்கு வீட்டில் ஒன்றும் கொடுத்துடாதீங்க யாருக்கும். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. இனிமேல் ஆட்டோவுக்கு காசு கொடு, அடுத்து நோட்டு புக்கு வாங்க காசை கொடு, பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட காசு கொடு. எவனாவது கேட்டையோ முதலாவது எங்கே பேசணும்? முழங்காலில் உட்காந்து தேவ சமூகத்தில் அப்பான்னு சொல்லி நீ கண்ணீர் வடிச்சு கேளு. உங்கள் அப்பா அம்மாவை தாண்டியும் அவரால் கொடுக்க முடியும். அல்லையா சொல்லுங்க. அப்படி கொடுத்ததை நீ பார்த்துட்டீங்கன்னா அதிகமாக ஆண்டவரை தான் நேசிப்பீங்க. அந்த பழக்க வழக்கத்துக்கு வரணும். அப்போ இந்த மேகத்தையும் இந்த அதிசயத்தையும் இந்த கண்கூடார பார்த்த அனுபவத்தை சொல்றார் மைத்துனர்கிட்ட. நான் வரமாட்டேன், நான் என்ன செய்ய போறேன், அங்கே போறேன் அப்படிங்கிற. இதுக்கான ரெஃபரன்ஸ் வசனம் நிறைய இருக்கு. போதும், ஆகையினால இதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொன்னேன். நான் படித்தோம். இப்போ கேபா, முதல்ல என்னது, ஓபா. இப்போ கேபா. எடுத்து வாசிப்போம். புதிய ஏற்பாடு யோவான் 1:42. ஜான் chapter 1 verse 40. அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கேபானா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? கேபா பத்தி பார்ப்போம். ஆண்டவர் சொன்னாரு கேபாவா. ஆண்டவர் சொன்ன, இனிமேல் உன் பேரு பேதுரு என்னப்படாம என்ன பேரு, கேபா. கேபா என்றால் என்ன அர்த்தம்? பேதுரு. முத அவங்க அப்பா பேர் வச்சது பேதுருன்னு வச்சாரு. பேதுரு பீட்டர் அப்படின்னு வச்சாரு. இப்போ ஆண்டவர் பேர் வைக்கிறாரு, இனிமே உன் பேர் என்ன பேர் இல்லப்பா, கேபா. சரியா? கேபா அப்படின்னா பாறை என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? பாறை, ராக் அப்படின்னு அர்த்தம். அப்ப கல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கல். சொல்லுங்க, கேபானா என்ன அர்த்தம்? கல், பாறை அப்படின்னு அர்த்தம். சரி, ராக். இப்போ எடுத்து வாசிங்க மத்தேயு 16 அதிகாரம் 13 வாசிங்க. மத்தேயு 16 அதிகாரம்
மத்தேயு 16ஆம் அதிகாரம் பின்பு இயேசு 13 இருந்து வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சரி, இப்போ ஏசப்பாட்ட இந்த பேதுருவுக்கு பேர் மறுபெயர் வச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. ஏசப்பா தான் என்ன பண்ணாரு? எப்பா உன் பேர் இனிமே என்ன பேரு? கேபா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். சொல்லுங்கக்கா, கேபா சொல்லுங்க. ஓபா அல்ல, இது என்னது? கேபா. இப்போ ரெண்டுக்கு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். இப்போ கேபா அப்படின்னாரு. எதுக்காக ஆண்டவர் சொன்னார் கேபா? இதனுடைய பின்னணியான அதாவது கிரீக்கில் என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது? பாறை அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எதுக்காக பாறை அப்படின்னா? கேபானா என்ன அர்த்தம்? பாறை. அப்போ பாறைன்றார், ஒரு பெரிய ராக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல் அப்படின்னாரு. சரி, இது எதற்காக ஆண்டவர் சொன்னார்னா, ஆண்டவர் ஒரு பேர் திருப்பி ரிப்பீட் வச்சார்னா அதில் ஏதோ ஒரு சக்ஸஸ் இருக்கும். அல்லேலூயா. ஒரு மறுபெயர் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ உண்டாகனா, ஒரு மனிதன் பாவத்தை வெறுத்து நீதிக்காக அவன் ஞானஸ்தானத்தை எடுத்து நீதிக்காக அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுடைய பெயர் மாற்றத்தை பூமியிலேயே ஞானஸ்தான பெயர்னு சொல்லி நம்ம எல்லாருமே வைக்கிறோம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பழைய பெயரை கூப்பிடுவது நல்லதா, அவருக்கு ஞானஸ்தான பெயர் வைத்ததை கூப்பிடுவது நல்லதா அப்படின்னா நமக்கு எந்த பெயரை விரும்புறது? ஞானஸ்தான பெயர். அப்போ பேதுருவுக்கு ஆண்டவர் கேபா என்று சொல்லி பெயர் வைத்தார். அப்போ அதைத்தான் இனிமே உன் பெயர் விளங்கும் அப்படின்னாரு. அதில் நிறைய விஷயத்த நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேங்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பழைய பெயரை கூப்பிடுவதை விட ஞானஸ்தான பெயர்களை நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்க. அதிலிருந்து ஒரு வித்தியாசத்தை, ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, அடுத்து இங்கே நம்ம வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்போ எல்லார்ட்டையும் ஆண்டவர் கேட்கிறாரு, இயேசு கேட்கிறாரு, என்னை யார்ப்பா சொல்றாங்க, என்னை யார் என்னன்னு சொல்றாங்க? சில பேர் தீர்க்கதரிசின்றாங்க, சில பேர் ஆண்டவர்ன்றாங்க, இப்படியெல்லாம் சொல்றாங்க. நீ என்னப்பா சொல்ற? நீங்க ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. நீர் ஜீவனுள்ள தேவன் சொன்ன உடனே, எப்பா நீ நினைக்கிற, நீ சொல்லலை, இது என் தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். அப்பனா என்னன்னா, கேபானா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் உனக்கு நிறைய வெளிப்படுத்துவார்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. கேபானா என்ன அர்த்தம்? தேவன் உனக்கு, தேவனுடைய ரகசியத்தை உனக்கு நிறைய வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும். நீ தேவனுடைய வழிகளை பற்றி நீ கற்றுக்கொள்வாய். ஆவியானவர் உனக்கு கற்றுக்கொள்வார். நீ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிதானவைகளை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பெயருடைய அர்த்தம். அடுத்த வசனம் 17. அப்பொழுது அவர் 17, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இப்ப எல்லாரும் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். பாக்கியவான். ஆண்டவர் கூப்பிடும் போது என்னத்தை எதாச்சு கூப்பிடுறாரு? சீமோன். என்ன பேரு? சைமன். ஹலோ சைமன், பீட்டர், நான் உனக்கு வைக்கிற பேரு கேபா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரசிச்சு, நம்மளை ருசிச்சு, நம்ம வாழ்க்கைய ஒரு டேஸ்டா நம்ம இடத்துல வந்து அவருடைய ராஜ்யத்தின் வேலைகளை செய்வதற்கு தான் தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு உண்மையான அழைப்பு, இது ஒரு உண்மையான தெரிந்து கொள்ளுதல், இது ஒரு உண்மையான ஒரு ஸ்டாண்டர்டான கிறிஸ்தவம். அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இங்க வாசிக்கிறோம், நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப கவனிங்க, கேபா என்றால் தேவன் நமக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நமக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் கவனிங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புரியலையா? கேபான அர்த்தம். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், கேபானா என்ன அர்த்தம் சொன்னேன் கிரேக்கத்துல? கல். அப்ப ஆண்டவர் சொன்னாரு,
நீ இதுவரைக்கும் நீ யார் தான்? பீட்டர் தான், பேதுரு. ஆனா சொல்ல, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் இப்ப சபையை இந்த கட்டுவேன். கல்லின் மேல் அப்படின்னு சொல்லும்போது நீ பேதுரு தான் இல்லைங்கல. ஆனா நான் உனக்கு வச்சது கல். உனக்கு பேர் கேபா, என்னது? கல். அப்ப அந்த இடத்துல கல் என்ற இடத்துல கேபாவா படும். நீ என்னவா இருக்கிறாய்? கேபாவா இருக்கிறாய், கல்லா இருக்கிறாய். என் சபையை உன்மேல், இந்த கல்லின் மேல், இந்த கேபாவின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க, ஓபாவா கேபாவா? சொல்லுங்க, ஓபாவா கேபாவா? அதுவும் காலிங், அழைப்பு தான். இதுவும் அழைப்பு தான். இந்த அழைப்புல இந்த கேபா நிலைத்திருந்ததுனால ஆண்டவர் சபையை ஒரு சரீரத்திலிருந்து உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்களும் நானும் ஓபாவா இருந்தோம்னா என்னைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? போயிருப்போம். ஆனா கேபாவாக ஆண்டவர் நம்மளை மாத்தினதுனால தான் நமக்குள்ள ஊழிய வளர்ச்சியையும் ஆன்மீக தாகத்தையும் அநேக பேருக்கு பிரயோஜனமாக நம்ம குடும்பத்தை, நம்மளை ஆண்டவர் தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்மளை கேபாவாக ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மளை பேர் சேஞ்ச் பண்றது, நம்மளை சபைக்குள்ள கொண்டு வந்தது, நம்ம சபைக்குள்ள வந்து சத்தியத்தை கேட்கறது, நம்ம சபைக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தையை பாடுவது, தேவனை புகழ்வது, அவரை மகிமைப்படுத்துவது எல்லாமே அவரை சார்ந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். கேபாவை நீ பாக்கியவான். அடுத்த வசனம் படிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இதுல தொடர்ந்து 22வது வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய். சரி, இப்ப கவனிங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? எப்பா, உன்னை வச்சுதான் சபையை என்ன செய்ய போகுது? பெருக போது. உன்னை வச்சு நிறைய மல்டிப்ளை பண்ண போறேன், நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போறேன். நீ தான் சீசர்களே பெரிய ஆளு. உன்னை வச்சு தான் நான் சபையை கட்ட போறேன். ஒரு பெரிய எழுப்புதல் உன்னை வச்சு வரப்போகுது. நான் உன் பேரவே மாற்றிட்டேன். ஆகையினால இனிமே ஸ்ட்ராங். நீ ஒரு பாறை. நீ எனக்காக அஸ்திபாரத்தில் உறுதியாக இருக்கிறவன். என் விசுவாசத்தில் நான் சொல்லுகிறபடி, நான் சொன்ன வசனத்தில் நான் சொன்ன பிரகாரம் உன்னை நீ ஸ்ட்ராங்காக்கி, உன் சந்ததியை ஸ்ட்ராங்காக்கி, இனிமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளையே நான் யார்கிட்ட தான் கொடுத்துட்டேன்? உனக்கு கொடுத்துட்டேன். பாதாளத்தின் வாசல் உன்னை என்ன செய்ய முடியாது? டச் பண்ண முடியாது. நீ நரகத்துக்கு போக மாட்ட. என்னை பின்பற்றுகிற ஜனங்களை உபதேசத்தினால நிறைய பேர் என்னை திருப்புவ. ஆனால் கவனி, பாதாளத்துக்கு போக மாட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகளவே நான் உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பாதாளத்து வாசலமும் உன்னை மேற்கொள்ளாது. நீ பரலோகத்துக்கு போயிடுவ. பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா செயல்பாடுகளுடைய சாவி எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கு? ஓன்ட்ட தான் இருக்கு. நீ தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா அந்த ராஜ்யத்துக்கு நீ போயிடுவ. ஆகையினால உன் மேல நான் சபையை கட்ட போறேன் அப்படின்னாரு. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க, என்னையோ என் குடும்பத்தையோ நான் கர்த்தரை சார்ந்திருந்தால் பாதாளம் என்னை நெருங்காது. அல்லேலூயா. நிச்சயமாய் நான் கர்த்தரை நம்பி இந்த ஆலயத்துக்கு வருகிறேன். நான் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறேன். நான் அவரை பாடுகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். நிச்சயமா எனக்கு தேவனுடைய ராஜ்யம் உண்டு. அடுத்து நான் கர்த்தருக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். கர்த்தருக்காக நான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். தேவனுக்காக நான் நிறைய பேர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறேன். அப்படின்னா நிறைய பேரை கர்த்தரை நீங்கள் அவரை மையப்படுத்தி நீ அநேக சபைகளையும் அநேக ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ணி நீங்கள் கோவிலாக, ஒரு ஆலயங்களாக நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கவனிங்க, ஓபா என்றால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். அவன் தேவனை விட்டு பிரிந்து போகிறவன். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், தேவனுடைய மகிமை எனக்கு வேண்டாம், தேவனுடைய பேசுதல் எனக்கு வேண்டாம், தேவனுடைய வழிநடத்துதல் எனக்கு வேண்டாம், தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு
வேண்டாம், எனக்கு உலகமே போதும், சொந்தமே போதும், பந்தமே போதும், என் அழகான மனைவி இருக்க இன்னொருத்தியை நான் நாடுவானேன். அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல, ஓபாவா இல்லாம கேபாவா நம்மளை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆமென். கர்த்தர் நல்லவரா? எப்படிப்பட்டவர் தேவன்? ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்போ அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாரா? சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கிறது, எடுத்து வாசிங்கள். யோவான் 21 அதிகாரம், யோவான் 21 அதிகாரம் 15 முதல் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா சரி என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒண்ணு என்னதுன்னா, எல்லாம் கவனிங்கம்மா, நீ உண்மையாலுமே கேபா அப்படின்னா கவனிங்க, என் ஆட்டுக்குட்டியை ஒண்ணுன்னு போடுங்க. அந்த வசனத்துக்கு நேரம் ஒண்ணுன்னு போடுங்க. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டி இல்ல, ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாம் தரம் 16வது வசனம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். முதல்ல என்னது? ஆட்டுக்குட்டிகளை. அடுத்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அடுத்து மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, முதல்ல அதுக்கு அடுத்து 16, 2, 17, மூன்றாம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் மறுபடியும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்றாரு. லாஸ்ட்ல 16ல் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மேய்ப்பாயாக, அடுத்து மேய்ப்பாயாக, அடுத்து மேய்ப்பாயாக. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? என் ஆட்டுக்குட்டியை மேய விடு, மேய்த்து கொண்டே இரு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா எத்தனை பேருக்கு? அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர், இவ்வளவு தூரத்துக்கு நான் உன்னை வச்சுட்டேன், தெரிந்து கொண்டேன், எல்லாவற்றையும் பண்ணிட்டேன், என் ஊழியத்தை நீ செய்வாயா? என் ஊழியத்தை. எத்தனை பேர் ஆண்டுடைய ஊழியத்தை, நீ கேபாவா இருந்தா ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆசையா இருக்கிறீங்க? ஆனால் நான் எல்லாரையும் பாஸ்டராக சொல்லலை. நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வேலை செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற போகிற இடத்துல, நீங்கள் கல்லூரிக்குள்ள இடத்துல, நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்க. நீங்கள் உண்மையாலுமே கேபாவாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறீங்களோ அந்தந்த வீட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக போய் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி சொல்லணும். எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை அழைக்கிறாரோ அங்கே நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க. ட்ரெயினில் போகிறீங்களா? சொல்லுங்க. பஸ்ஸில் போகிறீங்களா? சொல்லுங்க. உண்மையாலுமே நீ கேபானா கர்த்தருடைய வேலையை செய்.